கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு மனிதரை தெரிந்தெடுத்து இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் மனிதனை பயன்படுத்தி அவன் மூலமாக கர்த்தர் செய்வார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 6ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் எரிகோ மதிலை எப்படி விழத்தள்ள பண்ணி எரிகோவை அழித்து இஸ்ரவேலருக்கு அதை சுதந்திரமாக கொடுத்தார் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். அன்று நடந்த சம்பவங்கள் என்ன என்ன என்று தியானித்தோம். அதன் ஆவிக்குரிய பொருள்களையும் நாம் இப்பொழுது கவனித்து வருகிறோம். இஸ்ரவேலர்கள் 7 முறை சுற்றி வந்தபோது கர்த்தரும் உடன்படிக்கை பெட்டி கர்த்தருக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் அங்கிருந்த பூமியின் அடியில் இருக்கிற, அதாவது பூமி தரையின் மேல் அதிகாரம் கொண்ட பாதாளத்தின் ஆவி, அதாவது கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியை கர்த்தர் அவர்கள் 7 முறை சுற்றி வந்த போது அழித்து போட்டார். கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு மனிதரை தெரிந்தெடுத்து இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் மனிதனை பயன்படுத்தி அவன் மூலமாக கர்த்தர் செய்வார். பொல்லாத ஆவிகளை அழிப்பார். ஏனென்றால் பொல்லாத ஆவிகள் பூமிக்குள் வருவதற்கு காரணமாக ஒரு மனிதன்தான் இருந்தான் என்பதால் கர்த்தருடைய நீதியின்படி இப்படி நடக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனை, எல்லா மனிதர்களையும் அவர் தெரிந்து கொள்கிற மனிதனை பயன்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை பூமியில் நிகழ்த்துகிறார். அவர்கள் 7 முறை சுற்றி வந்த போது கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, பாதாளத்தின் ஆவி, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி என்று வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த காரியம் நடந்து முடிந்தது. எரிகோவை சுற்றி இருந்த 3 விதமான ஆவிகள் அங்கு அழிக்கப்படுகிறது. ஒன்று கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, அடுத்தது அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்லது வலுசற்பத்தின் ஆவி. அதை குறித்து இப்பொழுது தியானித்து வருகிறோம். அடுத்ததாக அந்தி கிறிஸ்துவின் ஆவி அழிக்கப்பட்டது. அது அவர்கள் மௌனமாய் அமைதியாய் இருந்த பொழுது தூஷணத்தின் ஆவியான கள்ள தீர்க்கதரிசன ஆவி, வெளிப்படுத்தல் 12-13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூஷணத்தின் ஆவி என்று 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது. அந்த ஆவிகள் அழிக்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு சுற்றி வந்த மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து அவர்களை அமைதியா இருக்கும்படி பண்ணினார். அங்கே அவர்கள் அமைதியா இருந்த போது அந்த தூஷணத்தின் ஆவி அழிக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்கள் நாவை அடக்க வேண்டும், அவர்களே தேவபக்தி உள்ளவர் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த 2 விதமான ஆவிகள் கொல்லப்பட்டன, அழிக்கப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டன. மூன்றாவதாக வலு சர்ப்பத்தின் ஆவி. இவை வானமண்டல ஆவி. அது வானமண்டலத்தில் இருந்து அதிகாரம் செய்யக்கூடிய ஆவியாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. வான மண்டலத்தின் வலு சர்ப்பம் இருந்தது. அது கீழே விழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததியான அந்த ஆண் பிள்ளையை கொல்ல கீழே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரத்தில். இந்த காரியத்தை பார்க்கும்போது வானமண்டல ஆவி என்பது வலு சர்ப்பத்தின் அதிகாரத்தில் இருக்கிறது. வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகள், அதாவது ஆவி சாத்தான் ஒருவனே, அவன் எடுக்கிற அவதாரங்கள். நம்முடைய தேவன் ஒருவரே, அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 நிலைகளில் இருக்கிறார். அது போல சாத்தான் ஒருவனே, அவனும் அதே போல கர்த்தரை போல டூப்ளிகேட் செய்து அவனும் 3 விதங்களில் இருக்கிறார். அவன் வலு சர்ப்பமாக, அந்தி கிறிஸ்துவாக, கள்ள தீர்க்கதரிசியாக செயல்படுகிறார். இது வெளிப்படுத்தலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தகத்தை முழுவதும் வாசித்து பார்க்கலாம். அதிகமான இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்புகிறவன் கள்ள தீர்க்கதரிசி. பொருளாதாரத்தை பயன்படுத்தி, வியாபார நோக்கத்தோடு பணத்தை பயன்படுத்தி விழத்தள்ள பண்ணுகிறவன், வாயை பயன்படுத்துகிறவன், வார்த்தைகளை பயன்படுத்துகிறவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நாம் மௌனமா இருக்க வேண்டும் என்று அதனால்தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை குறித்து பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் பின்பாக தியானிக்கலாம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பது நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும். இப்படி கிறிஸ்துவானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தையாக இருக்கிறார்
வார்த்தையாக நமக்குள் வந்து செயல்படுகிறார் என்பது நாம் அறிந்ததே. இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஆவி என்ன செய்யும்? வார்த்தைகளை பயன்படுத்தி மனிதனை துன்புறுத்தும். வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறார்? யோபு புஸ்தகத்தில் பார்க்கும்போது யோபு ஐயாவை நோக்கி கர்த்தரை தூஷி தூஷி என்று யோபு ஐயாவின் மனைவிக்குள் புகுந்து சொல்லிக் கொண்டிருந்தார். தூஷணம் சொல்ல வைப்பது, கர்த்தரை தூஷிக்க வைத்து அதன் மூலம் அவனை கீழே விழத்தள்ள பண்ணுவது, ஒரு மனிதனை கீழே தள்ள பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட வைப்பது. இது அந்தி கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறது. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வந்து கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து எழும்பி அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி தாக்க போகிறான் என்றால், அவன் சொல்ல போகிற ஒரு காரியம், கர்த்தரை மறுதலித்து விடு, கர்த்தரை மறுதலி என்றுதான் சொல்வான். வாயின் வார்த்தைகளால் சொல்ல வைத்து கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணுவான். அவனும் வார்த்தையை பயன்படுத்துகிறவனா இருக்கிறான். வெளிப்படுத்தலில் பார்க்கும்போது மிருகமானது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை தூஷித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்தவான்களை தூஷித்தது என்றால் தூஷிக்க வைக்கிறது. யோபு புஸ்தகத்திலும் அப்படித்தான் செய்ய வைக்கிறது. யோபையாவை எதிர்த்து வந்தது அந்தி கிறிஸ்துவின் ஆவியை. இதையெல்லாம் கர்த்தர் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய கடைசி கால வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ளும்படியாக சரிப்படுத்திக் கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். இது மிகப்பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. சற்று பொறுமையாக நாம் ஆராய்ந்து புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் மிக சுலபமானதாகிவிடும். நாம் வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது பேச வேண்டும், எதை பேச வேண்டும், மிகவும் சிறிதளவே மனதும் சமாதானமா இருக்க வேண்டும். நம் வாயின் வார்த்தைகளும் அமைதியா இருக்க வேண்டும். அதிகமாய் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகளோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். உலக காரியங்களை இந்த எரிகோ மதிலை இஸ்ரவேலர்கள் சுற்றி வரும்போது 6 நாளும் ஒன்றும் பேசாமல் அமைதியே சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் 6 முறை சுற்றி வந்தார்கள். 7வது முறையும் சுற்றி வந்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் அமைதியா இருந்தார்கள். யோசுவா ஐயா எல்லாம் முடிந்த பின்பு ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் போது அப்பொழுதுதான் அவர்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். அப்படியானால் அவர்கள் அமைதியாய் இருப்பது மிகப்பெரிய யுத்தத்தின் வல்லமையான ஒரு காரியம். அதே போல நாமும் பேசாமல் அமைதியாய் இருக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக நாம் அதிகமாய் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பிரசங்கிக்கலாம், பேசலாம், வேத வசனத்தை தியானிக்கலாம், துதித்து பாடலாம். நாம் எப்பொழுதும் தனிமையா இருந்து ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம். அப்பொழுது அதை குறித்து தியானித்தால்தான் வெற்றி பெற முடியும். நாம் ஆதாம் ஏவாள் காலத்தில் இல்லை, நம் முன்னோர்கள் அவர்களுடைய காலத்தில் இல்லை. பேசாமல் நம் நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை, யாக்கோபு புஸ்தகம் முழுவதையுமே வாசித்து பார்க்கலாம். மிக தெளிவாக நமக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார். அதனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2வது, அதாவது அவர்கள் மௌனமாய் சுற்றி வந்தது பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை அழிப்பதற்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய சொன்னார். அடுத்ததாக 3வதாக வானமண்டல ஆவிகள். கர்த்தர் எக்காலங்களை ஊதும்படி சொன்னார். அவர்கள் 7 முறை சுற்றி வந்த பின்பு ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதினார்கள். எக்காலம் ஊதப்பட்ட போது வலு சர்ப்பத்தின் அதிகாரம் அங்கு விழுந்தது. வலு சர்ப்பம் வான மண்டலத்தில் ஆண்டு கொண்டிருந்தது. அந்த எரிகோவிற்கு மேலே இருந்து ஆண்டு கொண்டிருந்த இவர்கள் சுற்றி வந்தார்கள். அவர்கள் சுற்றி வரும்போது அந்த எக்காலம் ஊதினார்கள். அந்த சத்தம் முழுவதும் எரிகோ மதிலை சுற்றிலும் வந்தது. அப்படியானால் எரிகோ பட்டணம் முழுவதும் அந்த சத்தம் கேட்டது. அதனால் அந்த மனிதர்களுக்குள், எரிகோவுக்குள் இருந்த மனிதர்களுக்குள்ளும் அந்த இடம் முழுவதும் அந்த சத்தம், எக்கால சத்தம் துணித்தது. அந்த சத்தம், அங்கு எக்கால சத்தம் படும்போது வலு சர்ப்பத்தின் ஆளுகை அங்கிருந்தது. அவையெல்லாம் தேவதூதர்கள் அழித்து போட்டார்கள். அந்த ஆவிகளை பிடித்து பாதாளத்தில் அடைத்து போட்டார்கள். அதாவது இந்த காரியங்களை எல்லாம் செய்வது தேவதூதர்கள். கர்த்தருடைய முன்னிலையில், கர்த்தருடைய கட்டளையின்படி தேவதூதர்கள் செய்வார்கள். கர்த்தர் என்ன கட்டளை கொடுப்பார்? அந்த மனிதர்கள் 7 முறை சுற்றி வந்ததும், அவர்கள் கால் பட்டதும், நீ அந்த
தேவதூதர்களை நோக்கி நீங்கள் அவைகளை பிடித்து போடுங்கள் என்று அடையாளம் சொல்லி இருப்பார். கர்த்தர் சொல்லி இருப்பார். அதை கேட்டுதான் தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த பூமி நம்முடையது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியின் மேல் அதிகாரம் நமக்கு உண்டு. அப்படி இருக்க நாமே அந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். கட்டளை நாம் தான் கொடுக்க வேண்டும். அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ போய் 7 முறை சுற்றி வந்து நீ சுற்றி வருவது தேவதூதர்களுக்கு அடையாளம். அவர்கள் சுற்றி வந்து விட்டால் நீங்கள் போய் அதை அடித்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருப்பார். அதே போல 7 முறை சுற்றி வந்ததும் தேவதூதர்கள் போய் பாதாளத்தின் ஆவிகளை பிடித்து அழித்து போட்டிருப்பார்கள். பாதாளத்தில் அடைத்து போட்டிருப்பார்கள். அடுத்ததாக இவர்கள் வாய் திறந்து பேசாமல் அமைதியாய் அவர்கள் 7 முறை சுற்றி வந்தபோது அந்தி கிறிஸ்துவின் ஆவி தேவதூதர்களால் பிடிக்கப்பட்டு அவைகள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு போயிற்று. அந்த எரிகோ மதிலை சுற்றியிருந்த ஆவிகள். அதற்கு அடுத்ததாக வலு சர்ப்பத்தின் ஆவி. வலு சர்ப்பத்தின் ஆவி வானத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவியையும் கள்ளதீர்க்க தரிசன ஆவியையும் எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடியது வலு சர்ப்பத்தின் ஆவி. அதுதான் எல்லாவற்றிற்கும் தலையாக இருந்து செயல்படும் தலைமை பண்பை பெற்றிருக்கிறது. அதனால் அவைகள் தான் ஆளுகை செய்யும். இந்த ஆவிகள் எக்காலம் ஊதப்படும் போது அந்த வலுசர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. அவைகளை தேவதூதர்கள் பிடித்து அழித்து செல்வார்கள். இந்த வலுசர்ப்பம் வானத்தில் தான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வானமண்டல ஆவிகளோடும் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டல ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு யுத்தம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத ஆவிகளோடு மனிதருக்கு யுத்தம் உண்டு என்று 10ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வசனத்தை படித்து பார்க்கலாம். இது கற்பனை அல்ல, நிஜமான ஒன்று. பொல்லாத ஆவிகளோடு மனிதர்கள் யுத்தம் செய்து அவைகளை அழிக்க வேண்டும். அதற்கான ஆதாரம் இது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வலு சர்ப்பம் வானத்திலிருந்து பூமியில் விழுந்தது, அது தள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது வான மண்டலத்தை ஆளுகை செய்வது வலு சர்ப்பம் என்று. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இனி நடக்க போகிறது. இன்னும் கூட நடக்கவில்லை. எரிகோ மதிலை அவர்கள் சுற்றி வந்த போது எரிகோவிற்கு மேலிருந்து வான மண்டலத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த வலு சர்ப்பம், எரிகோவின் மேல் அதிகாரம் பெற்ற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் பிடித்து கொள்ளப்பட்டு அவைகள் பிடித்து பாதாளத்தில் அடைக்கப்பட்டது. இந்த காரியங்களை செய்தவர்கள் தேவதூதர்கள். மனிதர்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். தேவதூதர்கள் பொல்லாத ஆவிகளை பிடித்து அடித்து போடுவார்கள். ஆனால் மனிதர்கள் தங்கள் பலனாலோ தங்கள் பரிசுத்தத்தினாலோ அல்ல, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய நமது ஆண்டவராகிய இயேசுவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் பொல்லாத ஆவிகளை நாம் கட்டி போடும்போது, கட்டளை கொடுக்கும் போது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன, பாதாளத்தில் அடைக்கப்படுகின்றன. அழிவு என்பது கடைசியாக வரும். இப்பொழுது பாதாளத்தில் அடைக்கப்படும். பூமியிலிருந்து அவைகள் தள்ளப்பட்டு கீழே போகிறது, பாதாளத்தில் சென்று அடைக்கப்பட்டு போகிறது. அதனால் ஆவிக்குரிய யுத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல வேதத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. இந்த வேத பகுதியிலும் இன்னும் அதிகமான ஆழங்கள் உண்டு. நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தோடு நாம் இணைந்து விட வேண்டும். தினமும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது பொல்லாத ஆவிகள் நமக்குள் வராத படிக்கும், அவனுடைய வழிநடத்துதலில் நாம் மாட்டிக்கொள்ளாத படிக்கும், கர்த்தருடைய ஆளுகைக்குள் எப்பொழுதும் இருக்கும்படியாக நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் சாத்தான் எப்பொழுதும் யாருக்குள்ளும் நுழைவதற்கு வாய்ப்பு உண்டு. நாம் எந்த நேரத்திலும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. அப்படி பாவத்திற்கு இடம் கொடுத்தால் பொல்லாத அது நுழைவதற்கு வாய்ப்புண்டு. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் அதிகாரம் பெற்றிருக்கிறான். அதனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே வர முடியாது. நாம் இச்சித்து பாவம் செய்தால்தான் அவன் உள்ளே வர வேண்டும். அது எந்த விதமான பாவமாய் இருந்தாலும். பாவத்திற்கு இடம் கொடுக்காமலும் இருந்தால் எந்தவித பொல்லாத ஆவிகளும் வர முடியாது, நம்மை துன்புறுத்தவும் முடியாது. இந்த அடுத்த செய்தி, அதாவது அடுத்ததாக எக்காலம் ஊதுவதற்கான பொருள் என்ன, மற்ற ஆவிக்குரிய யுத்தங்கள் என்றால் என்ன, இதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.